சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தக்காளி தொக்கு. அப்படின்னா தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிண்டு, வெங்காயம் நல்லா மெலிசாக கிழிச்சு, பச்சை மிளகாய் கிழிச்சு வச்சுட்டு, எண்ணெயை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டி, பாதி மிளகா வத்தலோட தாளித்து கொட்டி, இந்த வெங்காயத்தை போட வேண்டியது. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம், வெங்காயம் வதங்கினோன்னா பச்சை மிளகாயும் போட்டு அது நல்லா வதக்கின அப்புறம், பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கின அப்புறம், தக்காளி 1-2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது. ஒரு 10 கிராம் புளி நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி அதில் போட்டு உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காய பொடியும் போடலாம், பூண்டு போடல, அதனால் சொல்லி பெருங்காயம் பொடியும் போட்டு நல்லா கொதித்த அப்புறமா கரம் மசாலா பொடி சில பேர் கடையில் வாங்குவோம். நான் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 கசகசா, இந்த பூ எல்லாத்தையும் இழுப்பு சட்டியில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த பொடியை 2 போட்டு இறக்கிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாம் பெசஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கும் போட்டு கலந்து சாப்பாடு எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். இதுமாரியும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இந்த தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் இது சைட் டிஷ்ஷு. நான் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன். இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.